ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நைட்டு டின்னர் வந்து வடகரி நாங்கள் செய்ய போகிறோம். வாங்க நம்ம வடகரி செய்யலாம். 1 கப் கடலைப்பருப்பை 1 ஹவருக்கு ஊற வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து 1 ஹவர் ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம நல்லா கொரன்னு அரைச்சிக்கலாம். கடலைப்பருப்பு வந்து நல்லா நாங்கள் அரைச்சிட்டோம். இதை வந்து அப்புறமா நம்ம வந்து வடை மாதிரி போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம், 2 டொமேட்டோ, 2 பச்சை மிளகா, அப்புறமா மின்ட், அப்புறமா கறி லீஃப், இஞ்சி பூண்டு பேஸ்ட். கடலைப்பருப்பு வந்து நாங்கள் வந்து வடை மாதிரி வறுத்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் வந்து பிரித்து விட்டுக்கலாம். வந்து நம்ம 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம பட்டை கிராம்பெல்லாம் போட்டுக்கலாம். அப்புறமா நம்ம 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து புதினா போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ வடை வந்து நாங்கள் வந்து உடச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதில் போட்டுடலாம். நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஸோ இது வந்து நல்லா 5 மினிட்ஸ் கொதிக்கணும். அப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வடகரி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். வாங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கொத்தமல்லி மட்டும் போட்டுக்கலாம். வாசனை செம்மையாக சூப்பராக இருக்குது. பார்க்க போதே சாப்பிடணும் போல இருக்குது. வடகரி வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வடகரி வந்து சூப்பராக இருக்கு. நல்லா அதோட டேஸ்டே சூப்பராக இருக்கு. ஸ்மெல்லாம் அப்படி செம்மையாக இருக்கு. அப்படி ஸ்மெல் பண்ண போதே நம்மளுக்கு அப்படியே நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. நீங்களும் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையாக வரும், சூப்பராக இருக்கும். வடகரி வந்து நம்ம இட்லி, பூரி, இடியாப்பம்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். So thank you for watching. Like and subscribe.